ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி உங்களுக்கு நாங்க சொல்ல வந்த நோக்கம் தெரியுமா? நாங்க பெற்ற ரட்சிப்பை, நாங்க பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்க பெற்றுக்கணும். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர். அவர் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமாய் மாறினார், நம்முடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த மனு உலகம் முழு பாவத்தை நிறைஞ்சிருக்கிறது, சாபத்தை நிறைஞ்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தமே இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க முடியும், மீட்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம், ஆகையால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார், படிக்கிற பிள்ளைங்க ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆகினாலே இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கலாம், நாங்களே இருக்காத்துல கஷ்டத்தில் இருந்தோம், நஷ்டத்தில் இருந்தோம், ரொம்ப போராட்டத்தில் இருந்தோம். ஏசப்பா உங்க வாழ்க்கை மாற்றினார், இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற்ற போகிறார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்துல பிறந்து நமக்காக வளர்ந்து நமக்காக சிலுவை சுமந்து நம்முடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவனைக்கு சுத்திகரிக்கும். நீங்க கூட என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, என் குடும்பத்துல அநேக பாவம் சாபம் இருக்கு நினைக்கிறீங்களா? பல இடத்துல போன எனக்கு விடுதலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எங்கேயும் போகாம இருக்கிற இடத்துலயே உங்க இருதயத்துல கை வைத்து, இயேசுவே எனக்குள்ள வாரும், என் பாவங்களை மன்னி என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற தம்பி தங்கச்சி, ஏசப்பனை ரொம்ப நேசிக்கிறார். வாலிப சகோதர சகோதரியை ஏசப்பங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகத்தை விட அன்பு விட ஏசப்ப அன்பு உண்மையான அன்பு. ஏனென்னா உயிர் கொடுத்த அன்பு. ஏசப்ப அன்பு உண்மையான அன்பு, உங்களுக்காக எனக்காக உயிரே கொடுத்த அன்பு. இந்த அன்பு உங்களை தேற்றும், ஆற்றும், அரவணைக்கும். சில மனிதன் அன்பு நம்மளை தேற்றாது, ஆற்றாது, நம்மளை காயப்படுத்தும். ஆனா ஏசப்பா அவருடைய அன்பினால உங்களுடைய இருப்பில் காயங்களை ஆற்றி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சில பேர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், கவலையோடு உட்கார்ந்து இருக்கலாம். என் கஷ்டம் தீருமா, என் நஷ்டம் தீருமா, என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி தீருமா, என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாக மாறுமா என்று வேதனையோடு இருக்கலாம். இயேசு சாமி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை நிச்சயமா பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவார். இந்த நாளில கூட இந்த செய்தி கேட்கறீங்கல்ல, இந்த இயேசு கிறிஸ்துடைய செய்தி, இந்த செய்தியை உங்க வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.